ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். நாம் இன்றைக்கி மார்ச் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தினம் ஒரு திருக்குறளில் இன்றைக்கான திருக்குறள் என்னென்னு பார்க்கலாம். வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. இதோட பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு யானையை கொண்டு தான் மற்றொரு யானையை பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் போதே அந்த செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது. 10 லட்சம் பேருக்கு புதிதாக மருத்துவ காப்பீடு அட்டை. புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் 7600ஆக உயர்வு. கீழடி அகழ்வாயு பொருட்கள். MH-60R ஹெலிகாப்டர் விரைவில் கடற்படையில் இணைப்பு. முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் பிறந்த தினம். விண்ணை முட்டும் சாதனைகள். ஃபர்ஸ்ட் நியூஸ், 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது. இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு வருஷம் நம்மாழ்வார் விருது கொடுத்துட்டு வராங்க. அதுபடி பார்த்தோம்னா இந்த ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருதுக்கு 3 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கோ சித்தர் அப்படின்றவங்களுக்கும் முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த KV பழனிசாமிக்கு 2ஆம் பரிசு கொடுத்துருக்காங்க. 3ஆவதாக பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த கு எழிலனுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேருக்கும் விருதுக்கான பதக்கங்களையும் இவங்க கொடுத்துருக்காங்க. யாருன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி முன்னதாக சென்னையில் இருந்த செங்காந்தல் பூங்காவுக்கு அருகே 6.09 ஏக்கர் நிலத்தில் கருணாநிதி நூற்றாண்டு பூங்கா அமைக்கிறதுக்காக சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 10 லட்சம் பேருக்கு புதிதாக மருத்துவ காப்பீடு அட்டை. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அமைந்த 33 மாதங்களில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட முதல்வர் காப்பீடு திட்ட அட்டை புதிதாக வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. முதல்வருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இப்போ பார்த்தோம்னா 1.44 குடும்பங்கள் இணைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா 970 மருத்துவமனைகள் மட்டுமே காப்பீடு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா 1829 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதயம், சிறுநீரகம் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா கல்லீரல், சிறுநீரகம், இதயம், கணையம், எலும்பு மஜ்ஜை, விழி, வெண்படல மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரி 8 வகையான உயர் அறுவை சிகிச்சை இந்த காப்பீட்டு திட்டத்தில் வழங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் தமிழகத்தில் 694 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் செயல்படுத்திட்டு வராங்க. விபத்தில் காயமடைஞ்சவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தோம்னா 1 லட்ச ரூபாய் காப்பீடு வழங்கப்பட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா இந்த நிதிநிலை அறிக்கையை 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் 7600ஆக உயர்வு. தமிழகத்தில் பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டில் 2300ஆக இருந்த புத்தாக்க தொழில் நிறுவனங்களில் உடைய எண்ணிக்கையில் இப்போ பார்த்தோம்னா 7600க்கும் மேலே உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவிச்சிருக்காரு. மாநில அரசுடைய நிதி உதவியுடன் இயங்கி வரும் தொழில் வளர் காப்பகங்களை மகளிர் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் எளிதில் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் உறுப்பினர் கட்டணம் மற்றும் ஓராண்டுக்கான வாடகை கட்டணம் தமிழக அரசு ஏற்கும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், கீழடி அகழ்வாய்வு பொருட்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். கீழடியில் முதல் 2ஆம் கட்ட அகழாய்வுகளை மத்திய தொல்லியல் துறையினரால் கண்டறியப்பட்ட 5765 பொருட்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்காங்க. மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கனிமொழி மதி கடந்த 2016ஆம் ஆண்டு இது தாக்கல் செய்த பொதுநல மனு.
சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 2013 மற்றும் 2016ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மத்திய அரசு சார்பில் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் அகழாய்வு பணி நடைபெற்றுச்சு. அப்போ பார்த்தோம்னா தமிழக கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் முறைகள் தொடர்பான ஏராளமான பழமையான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், MH-60R ஹெலிகாப்டர் விரைவில் கடற்படையில் இணைப்பு. எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களில் செயல்பாடுகளை முறியடிக்கும் திறனை அதிகரிக்கும் விதமாக MH-60R ஹெலிகாப்டர் இந்திய கடற்படையில் மார்ச் 6ஆம் தேதி இணைக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொச்சியில் INS கருடா தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஹெலிகாப்டரை படையில் இணைத்து வச்சிருக்காரு. அமெரிக்காவிடமிருந்து 4ஆம் தலைமுறை 24 MH-60R ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்த மத்திய அரசு கடந்த 2020 ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் 6 ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர் பார்த்தோம்னா தன்னை தாக்க வரும் ஏவுகணைகளை கண்டறிந்து அவற்றிடமிருந்து தற்காத்து கொள்ளும் அமைப்பு இந்த ஹெலிகாப்டர்களை பொருத்தப்பட்டிருக்காங்க. இந்திய கடற்படையில் இந்த வகை ஹெலிகாப்டர்களில் மட்டுமே இத்தகைய தற்காப்பு அமைப்பு இடம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்பத்தை வழிகாட்டியாக கொண்டு செயல்படும் ஏவுகணைகளை திசை திருப்பும் விதமாக அகச்சிவப்பு தீப்பொறிகளை வெளியிடும் அமைப்பு, ரேடார் பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை திசை திருப்பும் ஷாப் அமைப்பையும் இந்த ஹெலிகாப்டர்களில் தற்காப்பு அமைப்புகளை சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக இந்த ஹெலிகாப்டர் குழு தலைமையில் அதற்கான தலைவர் அபிஷேக் ராம் செய்தியாளர்களிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, MH-60R ஹெலிகாப்டர்கள் கடற்படையில் இணைக்கப்படும் போது நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்க்கும் திறனில் ஏற்பட்டிருந்த இடைவெளி பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகல் இரவு நேரங்களில் மீட்பு பணியில் ஈடுபடுதல், நடுக்கடலில் சரக்குகளை கையாளுதல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடும் வகையில் இந்த ஹெலிகாப்டர்கள் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம்னா, முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் பிறந்த தினம். முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் மரியாதை செலுத்தியிருக்காரு. இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் சமூக வலைத்தள பதிவில் மொரார்ஜி தேசாய் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியல் மகத்தான தலைவராகவும் நேர்மையான எளிமையின் கலங்கரை விளக்கமாகவும் விளங்கிய அவர் மிகுந்த அர்ப்பணிப்புடன் நமது நாட்டிற்கு சேவை செஞ்சாங்க அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. மொரார்ஜி தேசாய் குறித்து தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய காணொலி காட்சியை பிரதமர் மோடி இதில் பகிர்ந்திருக்காரு. ஒருங்கிணைந்த மும்பை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த குஜராத் கடந்த 1896 பிப்ரவரி 29ஆம் தேதி மொரார்ஜி தேசாய் பிறந்த நாள் சொல்லியிருக்காங்க. நாட்டின் பிரதமராக ஏற்பதற்கு முன்னாடி மாநில மற்றும் மத்திய அரசுகளில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகிச்சிட்ருக்காரு. மத்திய நிதியமைச்சராக பதவி வகித்த மொரார்ஜி தேசாய் அதிக முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தலைவரான தேசாய் கடந்த 1969 கட்சி பிளவுபட்டதை தொடர்ந்து இந்திரா காந்திக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய தலைவர்கள் அணியில் இடம்பெற்றிருக்காரு. பிற எதிர்கட்சிகளுடன் அந்த அணியை இணைந்து உருவாக்கப்பட்ட ஜனதா கட்சி 1977 மக்களவைத் தேர்தலில் இந்திரா காந்தியை இவர் தோற்கடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், விண்ணை முட்டும் சாதனைகள். ஒன்றன் பின் ஒன்றாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் பல புதிய சாதனைகள் நிகழ்த்திட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த 5 ஆண்டுகளில் இஸ்ரோ நிகழ்த்தி காட்டியிருக்கும் சாதனைகளை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் வியப்பால் திகைத்து போயிருக்காங்க. அதோடைய அடுத்த கட்ட சாதனையாக நிகழ இருக்கிறது என்னென்னா, ககன்யான் விண்கலத்தில் வீரர்கள் அனுப்பும் திட்டம் தான். இதை பார்த்தோம்னா ரொம்ப ரகசியமாக கடந்த 4 வருஷமாக 4 விண்வெளி வீரர்கள் இந்த திட்டத்திற்காக தயார்படுத்தப்பட்டு வராங்க அப்படின்ற தகவல் நமக்கு
வியப்பையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 27 கேரளாவில் இருக்க தும்பா விக்ரம் சாராபாய் விண்வெளி வளாகத்தில் பிரதமர் மோடியிடம் இருந்து விண்வெளி பயணத்துக்கான தகுதியை 4 வீரர்களும் பெற்றிருக்காங்க. 1984 இந்திய விமானப்படையின் கேப்டன் ராகேஷ் சர்மா சோவியத் யூனியன் உதவியுடன் இந்தியா ஏவிய விண்வெளி களத்தில் பயணித்த முதல் இந்தியர் அப்படின்ற பெருமை பெற்றிருக்காரு. சோயூஸ் T11 என்கிற இந்த விண்கலத்தில் 1984 ஏப்ரல் 3 பூமியை சுற்றி வந்த ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு இதுவரை நாம் பல விண்கலன்களை ஏவினாலும் விண்வெளி வீரர்களை அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர், அஜித் கிருஷ்ணா, அங்கத் பிரதாப், சுபன்ஷு சுக்லா ஆகிய 4 விண்வெளி வீரர்களுடன் செலுத்தப்பட இருக்கும் இந்தியாவுடைய முதல் விண்கலத்தில் பயணிக்க இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுடைய 140 கோடி மக்களின் கனவை நனவாக்க இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வர்ணித்திருப்பது உண்மையிலும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2018 அறிவிக்கப்பட்ட ககன்யான் விண்வெளி திட்டம் கடந்த 6 ஆண்டுகளாக மிக துல்லியமாக திட்டமிட்டபடி செயல் வடிவம் பெற்றிருக்கு. முந்தைய சந்திராயன், மங்கள்யான், ஆதித்யா விண்வெளி முயற்சிகள் போலல்லாமல் விண்வெளி வீரர்களுடன் விண்கலன்களை செலுத்தி அவர்களை பாதுகாப்பாக பூமிக்கு கொண்டு வரது அப்படின்ற அசாதாரணமான சாதனையாக இருக்குது. இந்த முயற்சியில் நாம் அடையும் வெற்றி நம் நாட்டை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த மாதிரியான 3 நாடுகளுக்கு இணையாக நிலை உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் பார்த்தோம்னா ககன்யான் திட்டத்தை இஸ்ரோ முன்னெடுத்திருக்கிறது அப்படின்னா, இன்னொரு புறம் மத்திய அரசும் விண்வெளி திட்டங்கள் பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட வழிகோலியும் வகையில் பல அறிவிப்புகளை செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்நிய நேரடி முதலீட்டுக்கு 3 விதமான பிரிவுகளில் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. செயற்கைக்கோள் ஏவுதல், வாகன தயாரிப்பு மற்றும் விண்வெளி சாகச விளையாட்டுகளுக்கு எந்தவித முன் அனுமதியும் தேவையில்லாமல் 49% வரை அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட்டிருக்கு. செயற்கைக்கோள் தயாரிப்புக்கு 74% அந்நிய நேரடி முதலீடு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயற்கைக்கோள் விண்கலன்கள் தொடர்பான உதிரி பாகங்களின் தயாரிப்பு, அதற்கு தேவையான வன்பொருட்கள், செயற்கைக்கோள்களுடைய துளைக்கோள்கள், உபகரணங்கள் 100% முதலீடு பெற எந்த அனுமதியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இந்திய விண்வெளி துறையில் தனியார் முதலீட்டை அனுமதித்திருப்பதன் மூலம் தற்போது 2% இருந்து 2032க்குள்ள சர்வதேச விண்வெளி துறையில் நமது பங்கை குறைத்து 5 மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விண்வெளியில் பொருளாதாரம் அடுத்து 10 ஆண்டுகளில் $50 பில்லியன் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட சூழலில் அரசின் அறிவிப்பு இந்திய விண்வெளித்துறைக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் என்பதில் ஐயப்பாடில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை மற்றும் இது போன்ற எந்த ஒரு விசையும் மையநோக்கு விசை போன்று செயல்படும். நெக்ஸ்ட்டு, எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் PSI எனும் அலகுகளில் குறிப்பிடப்படுது. PSI எனும் அலகு ஒரு அங்குலத்தில் இன்ச் செயல்படும் ஒரு பாஸ்கல் அழுத்தம் ஆகும். இது அழுத்தத்தை அளக்கும் ஒரு பழமையான முறையாகும். நெக்ஸ்ட்டு, ஒரு சிறிய ஆணி நமது உடலை துளைக்கும் போது வலியை உணர்கிறோம். ஆனால் சிலர் ஆணியை படுக்கையில் படுத்தாலும் அவர்கள் உடலில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது. அது எப்படி? ஏன்னா அவங்க உடல் ஆணியை தொடும் பரப்பானது அதிகமாக உள்ளது. நெக்ஸ்ட், நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும். ஏன்னா மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல அதன் அடர்த்தியும் சார்ந்திருக்கும். நெக்ஸ்ட், வாரி பெருக்கு வளம்படுத்தும் உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வினாக்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, செங்காந்தல் பூங்கா அமைந்துள்ள இடம் எங்குள்ளது? செகண்ட் ஒன், முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் பிறந்த தினம் என்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.